வாக்கிங் போகும்போது காலையில் வாக்கிங் போகிறாங்கல்ல, வாக்கிங் போகும்போது 2, 3 நாயை நான் ரவுண்டு கட்டிட்டேன். என்ன காரணம்னா, எல்லாம் புலி மாதிரி பார்க்குது. வீட்டில் சோறு போடுறாங்களா என்னன்னு தெரில. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வாக்கிங் போகும்போது நாய் வந்து புலி மாதிரி பார்க்குது. நான் அந்த சைடு கம்பீரமாக நடந்து போயிட்டு இருந்தேன். எப்படி சொல்கிறேன், கம்பீரமாக நடந்து போயிட்டு இருந்தேன். குச்சி ஒன்று வச்சுருந்தேன். நாய் வந்து முதல்ல என்னை பார்த்துட்டு என்னை விட்டுருச்சு, பிச்சு எடுத்துடுவான் அப்படின்ட்டு. அடுத்தது பெரிய அதிகாரி போல இருக்குது, அவன் டவுசர் போட்டு போயிட்டான். அந்த டவுசர் வந்து வடிவேலி டவுசர் மாதிரி இருந்தது தான் பிரச்சனை. அது என்ன பண்ணியிருக்கு, பிஸ்கெட்டு வரிக்கி கேட்டிருக்கு. இவன் என்ன பண்ணுறான், எவன்கிட்டயோ பேசிக்கிட்டு டங்கு 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 டங்குன்னு கீழே மணி ஆனிச்சோ இல்லையோ, அவன் டவுசர் ஆனதுனால நாயை வந்து புலி மாதிரி பார்க்குறத விட்டுவிட்டு அழகாக வேகமாக வந்து ஓடி வர ஆரம்பிச்சிச்சு. மணியை கவ்விருக்கும், ஆனால் அல்வா துண்டு மாதிரி அழகாக எடுத்துச்சு பாருங்க தொடையில். ஏயா அதை நீ பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருந்தேன்னு. நானும் ரவுண்டு கட்டிட்டேன். நாயை உடுக்கால பூந்து இங்கிட்டு ஓடிடுச்சு, தாவிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பைரவராச்சே, அடிக்க முடியுமா நான் சொல்லுங்கள். அந்த மாதிரி காலையில் கம்பீரமாக நாங்கள்லாம் வாக்கிங் போகும்போது விட்டு வைக்கிறதே இல்லை ஒரு பயலையும். அதனால் வாக்கிங் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வைக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கிற கெல்ட்டு பயல்கள்ட்டெல்லாம் அட்வைஸ் பண்ணேன். வாக்கிங் போகணுன்னா உள்ளுக்குள்ளேயே வாக்கிங் போங்கடா, இல்லைன்னா கிரவுண்டுக்கு வாக்கிங் போங்க. நாய்கள் இருக்கிற இடத்துல வாக்கிங் போனீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு அயோக்கிய ரேஸ்கல்களான்னு சொல்லியிருப்பேன். வயசானவங்களாக போயிருப்பாங்க. வயசுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எதுவுமே சொல்லலை. கிழவனுங்க என்னை பார்த்து சிரிக்கிறானுங்க. சிரிக்கிறது பிரச்சனை சிந்திக்கணும்டா கெல்ட்டு பயல்களா. இனிமேல் வந்து வாக்கிங் பண்ணால் கிரவுண்டில் போயிருங்க. என்ன இல்லைனா கிழங்கு வண்டியை தள்ளிட்டு போகாது, மாட்டு வண்டியை பிடிச்சாவது போய் அங்கே போய் சேர்ந்துருக்கடா கிரவுண்டுக்கு அப்படின்னு சொல்கிறேன். யோசிக்கிறானுங்க.